ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 18. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். ஒரு அருமையான ஆலோசனை. இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு தேவையானது சமாதானம், நிம்மதி. அந்த நிம்மதியை இழக்கும்படிக்கு சத்துரு அநேக காரியங்களை கொண்டு வருவான். நீங்கள் கவலைப்படக்கூடாது. இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களில் பிசாசு நம்முடைய சமாதானத்தை எப்படியாவது பறிக்கும்படிக்கு முயற்சி பண்ணுவான். நீங்கள் கவலைப்படக்கூடாது. Dear children of God, as long as we live in this world, the devil will not allow us to live in peace. But the word of God says, as much as possible, you need to be in peace with everyone. We need to keep our peace with everyone. That is very important. There are times you might be disturbed by the words which were spoken against you. Don't worry about it. There are times the devil wants to provoke you and try to disturb your peace through some people. He has some bad elements. He will use them to disturb your peace. But you and me are God's children. Our Lord Jesus Christ lives in our hearts. He is the Prince of Peace. He is the reason for our peace. When we are in Christ, we are more than conquerors through our Lord Jesus Christ. He is going to help us to overcome every situation in this world. Even though you might be hearing many bad rumors about you, don't worry about it. Just ignore that rumor, so that ignoring of that rumor will make the rumor disappear. As long as you give reply, as long as you give the answer for the rumors or explanation for the rumors, it is going to grow. So do not give any response. Do not give any reply. Do not worry about any rumors or any bad information about you, because God is our judge. God knows everything, whatever we do. God is always with us. He wants us to pray when you are disturbed. நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆட்கொள்ளும். When you make all the problems known to God, He will give you the peace that passeth all understanding, which is the peace of God. So believe in the peace of God. Believe in Him. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே மேலான நன்மைகளை செய்து உம்முடைய பிள்ளைகள் இன்னும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். சமாதானத்தை அளிக்க வந்தவர் நீர், சமாதானத்தை கொடுக்க வந்தவர் நீர், சமாதானத்திற்கு காரணர் நீர், சமாதான பிரபு நீர். இந்த வேளையில் உடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை அளித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். பெரிய காரியங்களை செய்தரணும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.